வணக்கம். இந்த காந்தாரா வழிபாடு குறித்து நான் ஒரு பதிவு ஏற்கனவே போட்டிருந்தேன். அந்த பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். காந்தாரா வழிபாடுனா என்ன அப்படிங்கிறத நம்ம இன் ஜென்ரலில் சொல்லியிருப்பேன். காந்தாரா படத்தில் 2 முக்கியமான தெய்வ கேரக்டர்கள் பார்த்துருப்பாங்க. இப்போ சாப்டர் 1ல் ஒன்று பஞ்சுருளி, ஒன்று குளிகா அப்படின்னு பார்த்துருப்பாங்க. இது 2 தான் இருக்குதா காந்தாரா அந்த தொழுநாட்டு மக்கள்கிட்ட 2 தான் வழிபடுறாங்களான்னா நிறைய தெய்வங்கள் இருக்குது, 2 கிடையாது. என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். அது அவங்க தெய்வங்களை 3 வகையாக வழிபடுகிறார்கள். 3 வகையான வழிபாடு. பூத கோலா அப்படிங்கிறது வழிபாட்டு முறை. பூதம் அப்படின்னா தெய்வம் அப்படின்னு வச்சுக்குவோம். தெய்வம் கோலானா கோலாகலம், கொண்டாடுறது, இவ்வளோதான். பூத கோலானா பூத விழா, தெய்வ விழா, திருவிழா. நம்ம சொல்கிற திருவிழா தான். அது கொஞ்சம் மருவி சமஸ்கிருதம் கலந்து மாறி இருக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு முதல் பதிவில் சொன்னேன், துளுங்கிறது தமிழ்நாடு தான், பழந்தமிழ்நாடு. சங்க காலத்தில் தமிழ் மொழி பேசப்பட்ட ஒரு நிலப்பரப்பு. பின்னாடி சமஸ்கிருத படையெடுப்பாளர்களால் அந்த மொழி அழிஞ்சு தமிழிடமிருந்து மெய் நிலத்திலிருந்து முக்கிய தாய் நிலத்திலிருந்து தொலைதூரத்தில் இருந்தனால மொழி கலந்து அது துளுவாக உருவெடுத்தது. சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து உருவெடுத்த மொழி தான் நம்முடைய மொழி சிதைந்தது. ஏன் திரும்ப திரும்ப தமிழில் பேசுங்க, பிற மொழியை கலக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் இப்பவும் தமிழிலிருந்து பிறந்த மொழிகளை, துளுவை, கன்னடத்தை, தெலுங்கை, மலையாளத்தை இதெல்லாம் உற்று நோக்கினீங்கன்னா உள்ளுக்குள்ளே தமிழ் கிடக்கும். அந்த தமிழுக்கு மேலே ஏறி உட்காந்து சமஸ்கிருதம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம். இப்பவும் ஆங்கிலம் கலக்காதீங்க, தமிழில் பேசுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். மொழி திணிப்பு, இந்த மொழி கலாச்சார படையெடுப்புங்கிறது தாய்மொழியை அழித்து விடும். அதற்கு துளு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சரி, நாம் அது வேற கதை, இன்னொரு கதையில் பார்க்கலாம். நான் இப்போ இதுக்குள்ளே வர என்ன கடவுள்கள்லாம் பாருங்கள். 3 விதமான கடவுள்களை அவங்க வழங்குறாங்க. 3 விதமாக வச்சுருக்காங்க. ஒன்று இயற்கை சக்திகள் அல்லது விலங்கு தெய்வங்கள். இது 2 ஒரு கேட்டகரி, ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 2வது கேட்டகரி தெய்வங்கள். இந்த தெய்வங்கள்னா நம்ம கும்பிடுற மாதிரி முருகன், சிவன், பார்வதி இப்படி இல்லை. அது என்ன தெய்வங்கள்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வள்ளுவர் சொன்னார்ல, அது மாதிரி தங்களோடு வாழ்ந்த வீரதீர புருஷர்கள் அல்லது ரொம்ப ஆகச்சிறந்த மனிதர்களை அவங்க தெய்வங்களாக வழங்குகிறார்கள். 3வது மூதாதையர் வழிபாடு. இதுதான் 3 வகையை அவங்க வழிபடுவது. இதில் இயற்கை சக்திகள் அல்லது தெய்வ வடிவங்கள், அதில் தான் நம்ம காந்தாரால பார்க்கக்கூடிய பஞ்சுருளியும் குளிகாவும் வர்றாங்க. இது தவிர வேற கடவுள்கள் உண்டானா உண்டு. மல்லராயா உண்டு, ஜூமாதி உண்டு, பிலிச்சாமுண்டி உண்டு, பிலிபூதா உண்டு. இதெல்லாம் இயற்கை சக்திகள், இயற்கை தெய்வங்கள்ல வரும். சரி, தெய்வங்கள் அப்படிங்கிற அவங்க வழிபடுகிறதுல எதெல்லாம் இருக்குது? கொரடப்பு இருக்கு, கொரகச்சா இருக்கு, அன்னப்பா இருக்கு, கல்லுருட்டி இருக்கு, கல்புருண்டி இருக்கு, கல்குடா இருக்குது. இது மாதிரி தெய்வங்கள் இருக்கு. மூதாதையர்கள் வழிபாடுனா பாப்பரியா இருக்குது, அலிபூதா இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இது தவிர பெண் தெய்வங்கள், இதெல்லாம் ஆண் தெய்வமா இருக்கு, பெண் தெய்வம் இருக்கானா பெண் தெய்வம் இருக்கு. பெண் தெய்வம் சொல்லட்டுமா? கல்லுருட்டி, தேயிப்படியாட்டி, தானி மணிகா, உம்மால்ட்டி, உள்ளால்ட்டி, கொராட்டி. இந்த தெய்வங்கள் எல்லாம் எப்படி சொல்லணும் தெரியுமா? கல்லுருட்டி தாயி, தேயிப்படியாட்டி தாயி, தானி மணிகா தாயி, உம்மால்ட்டி தாயி, உள்ளால்ட்டி தாயி, கொராட்டி தாயி. இப்போ உங்களுக்கு புரியுதா தமிழுக்கும் துளுவுக்கும் உள்ள தொடர்பு? பெண் தெய்வங்களை தாயின்னு அழைக்கணும். இப்ப தாய்ங்கிற வார்த்தை யாருக்கு சொந்தமானது? நான் சும்மா விளையாட்டுக்காகவோ வெறும் பேச்சுக்காகவோ இல்லை நான் தமிழனுங்கிற பெருமைப்படுத்திக்கிறதுக்காகவோ சொல்லலை. தமிழின் நிலவரத்தை எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இதெல்லாம் தமிழோடு இருந்தது. இப்பவும் அவங்க பெண் தெய்வங்களை தாயின்னு தான் சொல்றாங்க. சரி, இது தவிர வேற தெய்வங்கள் இருக்கா அப்படின்னா கொராஜ் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு. நம்ம ஊர் மாரியம்மா அங்கேயும் வழிபடப்படுகிறார். கொடமந்தாயின்னு ஒரு தெய்வம் இருக்கு, ஆதிக்காளஞ்சான் இருக்கு. சரி, இவ்வளவு தெய்வங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை பிலிச்சாமுண்டி அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம பஞ்சுருளி, அதில் காட்டுற பஞ்சுருளி இருக்குல்ல, பஞ்சுருளி காட்டு பன்றிகளிடமிருந்து பயிர்களை காப்பது. குளிகா நீதி விளங்குகிற தெய்வம், நீதியின் வடிவம். இந்த பிலிச்சாமுண்டி புலிகளிடமிருந்து கால்நடைகளை பாதுகாக்கிற தெய்வம். கொரேஜ் அப்படின்னு ஒரு தெய்வம், அது கொள்ளை நோய்களிலிருந்து கால்நடைகளை காக்கிற தெய்வம். பாப்பரியா, அது மீனவர்களை காக்கிற கடல் தெய்வம். மாரியம்மா கொள்ளை நோய்களிலிருந்து மக்களை காப்பாற்றுவார். அதையே நம்ம என்ன வழிபடுறோமோ அதே வழிபாடு தான் அங்கேயும். கொடமந்தாயி, இது சைவ படையல்காரி. இந்த கொடமந்தாயி மட்டும்தான் சைவ படையல் போடணும், அசைவ படையல் போடக்கூடாது. சைவ விரும்பி கொடமந்தாயி. ஆதிக்காளஞ்சா, மழையிலிருந்து பயிர்களை காக்கிற தெய்வம்.
இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு விதமான பணிகளுக்கு ஒன்னொன்று விதமாக இது பண்றாங்க. கொரகஜா அது சக்தி வாய்ந்த தெய்வம். இப்படி அவங்களுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்குது. நம்ம படத்துல பார்த்தது 2 தெய்வங்கள் தான். இப்போ நம்ம இதுல நான் ஒவ்வொரு தெய்வத்தையா விரிவா சொல்லட்டுமா? இப்போ முதல் கட்டமா நான் வந்து பஞ்சுருளியை சொல்லுகிறேன் உங்களுக்கு. பஞ்சுருளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பன்றி முகத்தோடு, காட்டு பன்றியின் முகத்தோடு கூடிய ஒரு தெய்வம். சரி, இந்த தெய்வம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு கதை வச்சிருக்காங்க அவங்க. கைலாயத்துல சிவனுடைய தோட்டத்துல ஒரு காட்டுப்பன்றி குட்டியை ஈன்று விட்டு இறந்து விடுகிறது. தாய் இல்லாமல் தவித்த குட்டி பன்றியை பார்வதி தேவி பரிவோடு எடுத்து வளர்க்குறாங்க. இந்த பன்றி வளர வளர அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, காட்டுப்பன்றி இல்லையா, அதனுடைய இயல்புபடி தோட்டத்தை அகழ்ந்து எடுக்க ஆரம்பிக்குது. அப்படி தோண்டி தோண்டி போடுது, அங்கங்க தோண்டி போடுது, தோட்டத்தை அழிக்குது. சிவபெருமானுக்கு கோபம் வருகிறது. இந்த பன்றியை துரத்த பார்க்கிறார், இல்லை கொல்ல பார்க்கிறார். இது வேண்டான்னு தடுக்கிறார். பார்வதி தேவி தடுக்கிறாங்க. வேண்டாம், அது பாவம், அது எதுவும் அறியாத ஜீவன், அது ஒரு குட்டி, அதை கொன்றாதீங்க அப்படின்னோடனே, சரி அப்படின்னா இது இங்க இருக்க வேண்டாம், இது பூலோகத்துக்கு போகட்டும் அப்படின்னு பஞ்சுருளியை என்ன செய்கிறார் அப்படின்னா, நீ பூலோகத்துக்கு போ அப்படின்னு அனுப்புறார். பார்வதி தேவி அதை ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள். நீ பூலோகத்துக்கு வெறுமன போக வேண்டாம், அங்க போய் நீ பிற காட்டு பன்றிகளிடமிருந்து பயிர்களை காக்கின்ற காவல் தெய்வமாக இரு அப்படின்னு அனுப்புறாங்க. பார்வதி தேவியின் அருளால அது வந்து அருளப்பட்ட விலங்காக பூமிக்கு வருகிறது. வந்தது துளுநாட்டில் தங்கி துளுநாட்டு மக்களின் பயிர்களின் பாதுகாவலனாக தன்னை மாற்றிக்கொண்டது. துளுநாட்டு மக்கள் தங்கள் பயிர்களுக்கு காட்டு பன்றிகளால் ஆபத்து வரும்போது பஞ்சுருளியை தான் வழிபடுவார்கள். பஞ்சுருளி தெய்வமாக நின்று பயிர்களை காக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நீண்டகால நம்பிக்கை. இப்படித்தான் பஞ்சுருளி அவர்களின் காவல் தெய்வமாச்சு. அந்த பஞ்சுருளியை தான் நம்ம வந்து காந்தாரா படத்தில் நம்ம பார்த்துருப்போம். இது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு கதை இருக்கிறது. அந்த ஒவ்வொரு கதையையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.